ரிஷபராசிக்கு நான் சொல்லுவேன். அற்புதமான குரு பகவான் பலமா நட்பு வீட்டில் தான் இருக்கிறாரு. ஆனா நட்பு வீட்டில் இருக்க வேண்டிய குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல மிதுன ராசியில இந்த வருஷம் பெயர்ச்சிக்கிறனால நீங்க வீடு வாசல் ரொம்ப நாளா ட்ரீமா இருக்கக்கூடிய காரு, வண்டி, பங்களா இல்லைன்னா ஏதாவது ஒரு லோன் அப்ளை பண்ணி அந்த லோன்னால என் வாழ்க்கை செழிப்பா இருக்குன்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள், ஆசைகள் இருந்திருந்தா உங்களுக்கு லோனும் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு. குருவுடைய கடாட்சியம் பரிபூர்ணமா இருக்கிறனால ஏதாவது ஒரு சித்தர், ஏதாவது ஒரு மகான் இல்ல பிடிச்ச தெய்வத்தை தெளிவா பிடிச்சுக்குங்க. இப்படி வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு யோகம்தான். ரிஷபராசிக்காரங்க பொதுவா ஒரு சின்ன சூட்சமம் மட்டும் சொல்றேன். தாய் தகப்பனை மதிக்க. தாயுடைய பேச்சை கேளுங்க, தகப்பனுடைய பேச்சை கேளுங்க. தகப்பன் தன்னுடைய அனுபவத்தை எல்லாமே சொல்லுவான் உங்களுக்கு. இப்படித்தான் வாழணும், அப்படித்தான் இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா ரிஷபராசிக்காரங்க நீங்க அதை ஏத்துக்க மாட்டீங்க. ஏன்னா உங்க ராசியோடைய தன்மை அப்படி. அப்ப பணிஞ்சு துணிஞ்சு தாய் தகப்பனை மதிச்சு உற்றார் சுற்றாரை மதிச்சு வாழ்ந்துகிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை சிறப்பாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு யோகமும் இருக்கு சொல்லட்டா. ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துல நாக தோஷமும் வந்துட்டு போகும். ஒரு குறிப்பிட்ட காலத்துல குரு தசையும் வந்துட்டு போகும். அப்படி குரு தசை நடக்கக்கூடியவங்களுக்கு இந்த வருஷம் யோகம்தான். நல்ல உத்தியோகத்துல காசு நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு தன்மைகள் வரும். யாரையும் எதிரியா பார்க்காதீங்க, யாருக்கும் தொந்தரவு கொடுக்காதீங்க. இப்படி முறையான தெளிவான அமைப்பை நீங்க பிடிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா 2025 உங்களுக்கும் யோகம்தான்.